சிம்பிளாக ஹெல்த்தியாக 4 வகையான சிக்கன் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே குளிர்காலத்துக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். சளி இருமல் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல சிக்கன் பாயா, ரெண்டாவது சிக்கன் தம் பிரியாணி. இது பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஆனால் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஸோ அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அதுக்கப்புறமா மெஜஸ்டிக் சிக்கன். இது பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ஆந்திராவோட கல்யாண வீடுகளில் கண்டிப்பாக இது இருக்கும். இதுக்கப்புறமா கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு சிக்கன் சூப். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக சிக்கன் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10லிருந்து 15 நிமிஷத்தில் நம்ம குக்கரில் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே வெஜிடபிள் பாயா ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரைஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சிக்கனில் ப்ரோட்டீன் அவ்வளோ அதிகமாக இருக்குது. முதல்ல வறுத்து அரைக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, மிளகு இதெல்லாம் போட்டுக்கலாம். கிராம்பு, பே லீஃப் எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய் இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். இதில் தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கலாம், உப்பும் போட்டுக்கலாம். ஸோ இது வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுக்கப்புறமா இதில் புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாயா கொஞ்சம் சால்னா மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தின்னாக இருக்கும். ஆட்டுக்கால் பாயா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும் கிரேவி. ஆனால் இது பார்த்திங்கன்னா பரோட்டா, இடியாப்பத்துக்கெல்லாம் வச்சுக்கனால கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போது முந்திரி, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, நிலக்கடலை, வறுத்து வச்ச நிலக்கடலை தான் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கிரேவிக்கு திக்னஸை கொடுக்கக்கூடியது. அந்த பொட்டுக்கடலை, நிலக்கடலை, அதுக்கப்புறம் முந்திரி நல்ல க்ரீமினஸை கொடுக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கணும், ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு வெங்காயத்துலேருந்து 2 வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஒரு சில டைமில் நம்ம தக்காளியை கடைசியாக போடுவோம். பாயா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைமில் நம்ம முந்திரியெல்லாம் வணக்காமையும் பண்ணுவோம். அது ஒரு மெத்தட். இப்போ நான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இது நீங்கள் வறுத்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை, வணக்கி அரைக்கணும்னு நம்ம அப்படியே போட்டுடலாம். இப்போ தக்காளி கிட்டத்தட்ட 5 தக்காளி போட்டுக்கலாம். நம்ம நல்லா வதக்கணும். அதனோட பச்சை வாசனை போகணும். ஸோ பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை, அடிக்கடி மிக்ஸ் பண்ணணுன்ட்டு. நம்ம ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுனால கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். இப்போது புதினா, கொத்தமல்லியை நான் ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. தொக்கு மாதிரி நமக்கு வரணும். அதுக்கப்புறமா மசாலா, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், ரோஸ்டட் கியூமின் பவுடர், அதாவது வறுத்தரைச்ச ஜீரகப்பொடி, கொத்தமல்லி தூள் எல்லாமே நம்ம போட்டுக்கிறோம். இதையும் நல்லா வதக்கணும். ஸோ உங்களுக்கு தக்காளி ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணது பிடிக்கலன்னா நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். உப்பு போட்டு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 நிமிஷம் அந்த மசாலாவோட சேர்ந்து வதங்கணும். தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்ல ரோஸ்டட் ஸ்மெல் வரணும் அப்படின்னா. ஸோ இப்படி வதக்கும்போது மசாலாவோட நல்லா சேர்ந்து வரும். நீங்கள் அப்படியே போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் இறங்காது. ஸோ நம்ம வணக்கும்போது நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு மேலே நம்ம இதை வதக்கணும். இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இது ஒரு கொதி வரணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொதி வரதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடணும். ஏன்னா முன்னாடியே வணக்கி வச்சுருக்கோம். இது நல்லா ஆறிடுச்சு. இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும்.
இப்போது இதுவும் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் போடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செஞ்சீங்க அப்படின்னா நைட் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ நல்லா வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு குக் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாத்தூள் எல்லாம் கூட போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. இப்போ நம்ம மூடி கிட்டத்தட்ட ஒரு 5 விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். அந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்து நமக்கு அந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பனில் வைக்கும்போது ரொம்ப நேரம் இதை வந்து நீங்கள் குக் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நமக்கு தேவைப்படும். ஆனால் குக்கர் அப்படிங்கும்போது 15 நிமிஷம் தான் மேக்ஸிமமே. ஸோ நான் சொன்ன மாதிரி இடியாப்பம், பரோட்டா, ரைஸ், சப்பாத்தி, ஈவன் பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சிக்கன் பாயா ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம், பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். சிக்கனில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அது கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ஆயில் எதுவும் ஆட் பண்ணலை. 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொங்கு நாடு சிக்கன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக 10 நிமிஷத்தில் கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் நம்ம சிக்கன் சூப் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சளி, காய்ச்சல், இருமல் இருந்தால் இதை கொடுக்கும்போது சீக்கிரமாக சரியாயிடும்னு சொல்லுவாங்க. குளிர்காலத்தில் எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ரெடிமேட் பவுடர் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் போட்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகும் மிளகாயும் வந்து போட்டுக்கலாம். மிளகு கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். மிளகாய் அப்படிங்கிறது 2, 3 அப்படி கூட போடலாம். குழந்தைகள் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் குறைவாக போட்டுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறமா ஜீரகம் இல்லைன்னா சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்து இடித்து வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா வந்து வதக்கணும். இதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இதை அரைச்சி கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட். நம்ம எதையும் ரொம்பலாம் அரைச்செல்லாம் போட மாட்டோம். இடித்து போடுறது ரொம்ப நல்லது. இப்போது சிக்கன் வந்து எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சது. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இதையும் நல்லா வதக்குங்க. சிக்கன் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாம் போட்டு பண்ணலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இல்லைனா முருங்கைக்கீரை, முருங்கைக்காயில் வந்து பண்ணலாம். கொள்ளு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சதெல்லாம் போட்டு மிக்சியில் பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். இதையும் போட்டுக்கலாம். ஒரு சிலர் கரம் மசாலா போடுவாங்க. பட் கொங்கு நாடு கிராமத்தில் கரம் மசாலா போடுறதில்ல. தேவைப்பட்டால் நீங்கள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். ஸோ நல்லா வதக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். சூப்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு. ஸோ தண்ணி ஊற்றிட்டு மூடி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 விசில் வரும். அப்போது அந்த போன்லேருந்து அது அப்படியே வந்து தனியாக வந்துடும். அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக வேக வரைக்கும் நீங்கள் வேக வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு எடுத்து பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம போன்லேருந்து தனியாக எடுத்தும் வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப் வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், அப்படியே பஞ்சு போல் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சூப்புன்னு சொல்லலாம், இல்லை வந்து ரசம்னு சொல்லலாம், சிக்கன் ரசம்னு கூட சொல்லலாம். இந்த சிக்கன் சூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கார்போஹைட்ரேட் வேணும் அப்படின்னா ப்ரெட்டை வந்து நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சளி, இருமலுக்கு இந்த சூப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சிக்கனில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இன்கேஸ் இதே மெத்தடில் நீங்கள் வந்து சோயா, அதுக்கப்புறம் பன்னீர், உருளைக்கிழங்குல கூட பண்ணலாம். இதுக்கப்புறமா ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி சிம்பிளான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் தம் பிரியாணி பண்ண போகிறோம். நம்ம வீட்லேயே ஒரு 20 மினிட்ஸில் பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது.
இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, மஞ்சள் தூள் உப்பு போட்டு. இதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நான் துருவி போடுறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சிக்கனில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் மட்டனில் பண்ணலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் லெமன் போட்டுக்கலாம். நான் கஸ்தூரி மேத்தி முன்னாடி போட மறந்துட்டேன். ஸோ நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். ஸோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை இந்த டைம்லேயே நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஒரு 1.5 கப் அரிசி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது பாசுமதி ரைஸ் தான். நீங்கள் வந்து ஜீரா ரைஸ் கூட எடுத்துக்கலாம். அதுவும் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 20 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். ஊற வச்சா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போது குங்குமப்பூ எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணியோ பாலோ ஊற்றி நம்ம அதை வந்து சோக் பண்ணி வச்சிடணும். ஊற வச்சிட்டிங்கன்னா கலர் ரிலீஸ் ஆகிடும். இப்போது ஆயில் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சின்னதாக கேரட்டை ஸ்ட்ரைப்ஸ் பண்ணி போட்டுட்டு ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி போட்டு அதையும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. இதில் நீங்கள் நெய்யில் கூட வறுக்கலாம். இப்போது வறுத்துட்டோம். இப்போது ஆனியன் 2 போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ப்ரௌன் ஆகணும். நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா ஆயில் வந்து ரொம்ப குடிக்கும் டீப் ஃப்ரை பண்ணோம்னா. ஸோ அதுக்காக நான் பண்ணுறேன். பட் ஆனால் ட்ரெடிஷ்னலாக வந்து ஆயிலில் வந்து இந்த ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து இதிலே கிறிஸ்பியாக வந்துடுச்சு எனக்கு. நீங்கள் பண்ணுறதுனா நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் போட்டுட்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போது நெய், கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு தேவையான பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், சின்னமன், மேஸ், ஸ்டோன் ஃப்ளவர், கல்பாசி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் 1 இதெல்லாம் நல்லா வணக்கலாம். ஸோ இன்னொரு பிரியாணி வெரைட்டியில் இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி சிக்கனை மேரினேட் பண்ணும்போதே போடுவாங்க. இப்போ தக்காளி 1 போட்டுக்கலாம். அதையும் நல்லா வந்து வதக்கலாம். 1 இல்லைன்னா 2 உங்களோட இஷ்டம் போல் நீங்கள் போட்டுக்கோங்க. பட் ஓவர் டாமினேட் ஆகிடும் தக்காளி போட்டால். இது வந்து சாஃப்ட் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம சிக்கனில் இருக்குது. அதனால் ரொம்ப நம்ம ஓவராக போட்டோம்னாலும் ஏப்பம் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக கடையில் கிடைக்கிற கரம் மசாலா யூஸ் பண்ணுறதில்ல. நானே அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இல்லை கஸ்தூரி மேத்தி நான் போட்டிருப்பேன். ஸோ நான் கடைசியாக போட்டுட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் பாக்ஸில். ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அதனால் பாக்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இல்லை அப்படியே ஒரு 30 நிமிஷம் வெளியே வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நல்லா வதக்கணும். அந்த ஆயிலோடு சேர்ந்து வதங்கும்போது தான் அந்த சிக்கனுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் வேகிறது தான். நம்ம தம் போட்டுட்டோம்னா இந்த சிக்கன் வந்து வேகாது. ஸோ அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து சிக்கன் எல்லாம் வெந்திருக்கணும் நல்லா. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா தான் அந்த சிக்கனில் உப்பு இறங்கும். மூடி வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ். இப்போ ரைஸ்க்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு தனியாக பாயில் பண்ணணும். இதில் வந்து பே லீஃப், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டோன் ஃப்ளவர், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேஸ், உப்பு, கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம பாசுமதி அரிசியை போட்டுட்டு ஒரு 90% மட்டும் நம்ம குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் குழைய விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தம் போடும்போது ரைஸ் ரொம்ப உடையும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டு பாருங்கள். இது ஒரு 5 to 8 மினிட்ஸில் இந்த ரைஸ் வெந்துடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு வேகணும். அந்த ஸ்டேஜ் நமக்கு தெரியும், அந்த அரிசியெல்லாம் பெருசாக இருக்கும். இப்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெயினர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணியெல்லாம் சீக்கிரமாக வடிஞ்சிடும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நான்வெஜ் பிடிக்கலைன்னா பன்னீர், உருளைக்கிழங்கு இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இது கொஞ்சம் அப்படியே விட்டுறலாம், அப்போ தான் மலரும். இப்போ சிக்கன் எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. ஸோ மேக்ஸிமம் வந்து வெந்துட்டுருக்கு. இதில் வந்து கொஞ்சம் சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த தம் போடும்போது ஒவ்வொரு லேயருக்கும் வந்து நமக்கு சிக்கன் தேவைப்படும். ஸோ நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் போன்லெஸ்ஸாக வந்து நீங்கள் பார்த்து பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கு. எதுக்காகனா நம்ம தம் போடும்போது கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கணுங்கிறக்காக. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் விட்டுருங்க. இப்போ புதினா கொத்தமல்லி வந்து போட்டுறோம். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நெய் போடுறேன். அதுக்கப்புறம் வேக வச்ச அரிசியை வந்து லேயர் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு லேயர்ஸாக நம்ம வந்து கொண்டு போவோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சிக்கனும் வேகும், நமக்கு ரைஸ்லேயும் அப்படியே அது இறங்கும். இப்போது அந்த சாஃப்ரான் வாட்டர், இது வந்து ஹோட்டலில் கலர் யூஸ் பண்ணுறாங்க, பட் நான் வந்து சாஃப்ரான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து திராட்சை, முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன். இது ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு 4 பேர்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 3 இல்லை 4 பேர்த்துக்கு. அதிகமாக பண்ணணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் இதே அளவுகளோட. ஸோ ஒவ்வொரு லேயராக சிக்கன், முந்திரி, திராட்சை, புதினா, கொத்தமல்லி, அந்த சாஃப்ரான் வாட்டர், அதுக்கப்புறம் ரைஸ், இதை போட்டு ஃப்ரை பண்ண வெங்காயத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுருவோம். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வீட்டில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ இந்த சாஃப்ரான் வாட்டரில் தான் அது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி மலர்ந்து வரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கரம் மசாலா தூவுறேன் நான். இதுக்கப்புறம் அதே மாதிரியே ஃப்ரை பண்ண வெங்காயம், மீதி இருக்கிற சிக்கன், ஸோ எல்லாமே நல்லா வந்து எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் ஆயில், சூடான எண்ணெய் இல்லைன்னா நெய், மூடி வச்சுருங்க. இப்போது ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. இது மேலே வச்சுட்டு மேலே தண்ணி வெயிட் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில். ஸோ பாருங்கள், ஸ்டிக்கி இல்லாமல் ஹோட்டலில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி வீட்லேயும் நமக்கு வந்துடும். ரைத்தாவோடு எடுத்துக்கலாம், பிரியாணி கத்திரிக்காயோடு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பட்டர் கார்லிக் சிக்கன் நான் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த கலரும் இருக்காது. ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பண்ணியிருக்கோம். இது நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு காம்பினேஷனாக ரைத்தா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் சட்னின்னு ஒன்று இருக்குது, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஆந்திரா ஸ்டைலில், அது கல்யாண வீடுகளில் பண்ணுற மெஜஸ்டிக் சிக்கன் இல்லை சிக்கன் மெஜஸ்டிக், ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் மெஜஸ்டிக் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சிக்கன் மெஜஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆந்திரா சைடு பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் போடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயம் சாஃப்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதனோட ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே வராது. சிக்கன் பிரெஸ்ட் அப்படிங்கிறது போன்லெஸ்ஸாக வாங்கிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹைதராபாத் ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை பிடிக்கலன்னா அதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். முட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணும்போது மாவு அதிகமாக போடாமல் இருக்கிறதுக்காக எக் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போடுறோம். இஞ்சி பூண்டை வந்து நம்ம துருவி கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். மேக்ஸிமம் நீங்கள் 30 மினிட்ஸ் கூட மேரினேட் பண்ணி அப்படியே விட்டுறலாம். மூடி வச்சுருங்க. இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். ஏர் ஃப்ரையர் இல்லை அவனில் கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப யூஸ் பண்ண வேணான்னு சொன்னால். இப்போது நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும்.
நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து வேகாமல் போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். நம்ம கேஎஃப்சியில் வந்து சிக்கன் சாப்பிடுவோம், அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஃப்ளேவரோடு இருக்கும். இதில் வந்து சிக்கன் பிடிக்காதவங்க மஷ்ரூம் இருக்குது, பன்னீர் இருக்குது, உருளைக்கிழங்கு, நீங்கள் எதில் வேணாலும் பண்ணலாம். இதே மெத்தடில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் சோயாவில் பண்ணி பாருங்கள், வாழைக்காயிலையும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதே சமயம் போன்லெஸ் மட்டன் இருந்ததுனாலும் நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் வச்சு இப்போ எடுத்துடலாம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஆயில் வந்து அப்சர்வே பண்ணாது. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் இருக்கிறதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரில் போட்டோன்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிக்கும். சீசனிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுட்டு பூண்டு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், முந்திரி நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஆனியன் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முந்திரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். முந்திரியோடு சாப்பிடும்போது சிக்கன் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போது தயிர் வந்து 1/4 கப் போடுறோம். அதுக்கப்புறமா மசாலாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், அதே மாதிரி மிளகாய் தூள் எல்லாம் போட்டிருக்கோம். ரோஸ்டர் கியூமின் பவுடர், கொத்தமல்லி தூள், உப்பு போட்டுட்டு ஆயில் பிரிய வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். தயிர் வந்து கெட்டி தயிராக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிக்கனுக்கு அந்த ஜூஸியாக இருக்கிற அந்த டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். இது ஆயில் பிரிஞ்சு வரும்போது நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறோம். அதாவது சிக்கன் 65 மாதிரியே தான் சிக்கன் மஞ்சூரியன் இந்த ஸ்டைலில் தான் நம்ம இதையும் பண்ணுவோம். இதை போட்டுட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தயிரெல்லாம் போட்டது அது மேலே கோட் ஆகிடும். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல கிறிஸ்பினஸோடையும் இருக்கும், நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். அதே சமயம் சொதனே இருக்காது. ஒரு நிமிஷம்தான் ஆகும் அந்த டாஸ் பண்ணுறதுக்கு. கோட் ஆனால் போதும் நமக்கு, அவ்வளோதான். இதில் கொத்தமல்லி தலை இருந்துன்னா நீங்கள் கடைசியாக போட்டுக்கலாம். அது எல்லாமே ஆப்ஷனல் தான். ரைஸோடு எடுத்துக்கலாம், இல்லைனா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். பிரியாணியோடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான சிக்கன், மட்டன் எல்லாத்துலேயுமே வந்து ரெசிபி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சேனல் இருக்குது, க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு 13 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம். 2000 ரெசிபீஸ் எல்லாமே ஈஸியான சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா என்ன ஆட் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணலாம்.